இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். மேஷத்தில் கேது, ரிஷபத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சுக்கிரன் மற்றும் புதன், கன்னியில் சூரியன், துலாத்தில் ராகு மற்றும் குரு, விருச்சிகத்தில் சனி, தனுசில் சந்திரன். இங்கு வடக்கு திசையில் சனி இருக்கின்றார். கிழக்கு திசையில் கேது, சுக்கிரன், புதன் மற்றும் சந்திரன் இருக்கின்றனர். தெற்கு திசையில் செவ்வாய் இருக்கின்றார், சூரியன் இருக்கின்றார். மேற்கு திசையில் குரு மற்றும் ராகு இருக்கின்றனர். இங்கு சனி பிளஸ் சந்திரன் பிளஸ் கேது பிளஸ் செவ்வாய் இந்த சேர்க்கை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். சனி பிளஸ் சந்திரன் பிளஸ் கேது பிளஸ் செவ்வாய் இந்த சேர்க்கை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். சனி வடக்கில் இருக்கிறது. சனிக்கு 2 சந்திரன் கிழக்கு திசையில் இருக்கிறது. அதே கிழக்கு திசையில் புதனும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். புதன் வர்த்தகத்தை குறிப்பவர். சுக்கிரன், சந்திரன் கேதுவின் ஆதிக்கத்தில், அதாவது கேதுவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். இதே நேரம் சனிக்கு 2 நன்மை தரக்கூடிய கிரகங்கள் இருந்தாலும் சனி மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார். கிழக்கு திசையில் பார்த்தீங்கன்னா புதன், சுக்கிரன், சந்திரன் இருக்கின்றார்கள். கேதுவின் முழு ஆளுமைக்குள் இந்த புதன், சுக்கிரன், சந்திரன் இருக்கின்றார்கள். சுக்கிரன் சிம்மத்தில் இருக்கின்றார். அதற்கு 2 சூரியன், அதாவது சுக்கிரனின் எதிரி இருக்கின்றார். செவ்வாய் புதனின் பரம எதிரி. சுக்கிரனுக்கு சூரியன் எதிரி. சுக்கிரனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீட்டில் அவரது எதிரி சூரியன் இருக்கின்றார். சனிக்கு 2 சந்திரன், சந்திரனுக்கு 5 கேது. இவரது தொழில் கலை எழுத்துக்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது. மற்றொரு தொடர்பு என்னவென்றால் சனிக்கு 2 சந்திரன். இந்த சந்திரனுக்கு 9 புதன் பிளஸ் சுக்கிரன் சேர்க்கை. இவரது கல்வி நடனத்துடன் தொடர்புடையது என்று சொல்லலாம். கலைகளோடு தொடர்புடையவர் சந்திரன். இங்கு சந்திரனுக்கு 9, அதாவது சந்திரனோடு புதன் சுக்கிரன் சேர்க்கை இருக்கின்றது. ஆக இவரது கல்வி நடனத்துடன் தொடர்புடையது என்று சொல்லலாம். போதிய கல்வி அறிவை பெற்றிருந்தாலும் அவரது வாழ்வாதாரத்துக்கு இதுவே கை கொடுக்கும் என்று சொல்லலாம். குருவோடு சனி பிளஸ் செவ்வாய் பிளஸ் சுக்கிரன் பிளஸ் புதன் பிளஸ் சந்திரன் தொடர்பு இருக்கின்றது. இந்த ஜாதகரோடு சனி பிளஸ் செவ்வாய் பிளஸ் சுக்கிரன் பிளஸ் புதன் பிளஸ் சந்திரன் தொடர்பு இருக்கின்றது. ஜாதகர் செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவர், படித்தவர், வசீகரமானவர். அவர் கல்வியை முடிக்க கடினமாக உழைக்க வேண்டும். இவருக்கு சகோதரி இருக்க வாய்ப்புண்டு. இவர் ஒரு அரச சேவையில் இருப்பார் என்று சொல்லலாம். இவரால் சுதந்திரமாக வியாபாரம் செய்யலாம். இவரது பெரியவர்கள் செல்வாக்கு பெற்றவர்கள் என்று சொல்லலாம். ஆரம்பத்தில் தொண்டை வலிகள் இருக்கலாம். அதே நேரம் சூட்டோடு வெப்பத்தோடு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். 23-24 வயதுகளில் இவர் நல்ல செழிப்பை காண்கிறார். ஆரம்பத்தில் இயந்திரங்களுடன் தொடர்புடைய தொழிலில் இருந்திருப்பார். பின்னர் அவர் வீட்டு அலங்காரத்துடன் தொடர்புடைய தொழில் மூலம் சம்பாதிக்கிறார் என்று சொல்லலாம். அவர் 30 வயதுக்குள், அதாவது 23, 27, 31 இந்த வயதுக்குள் பெண் தோழமையை அனுபவிக்கிறார். பின்னர் இதன் மூலம் ஒரு வெறுப்பு நிலை இவருக்கு ஏற்படுகிறது. இவரது 26 அந்த வயதுக்குள் திருமண வாய்ப்புகள் நடந்திருக்கும். இவரது மனைவியின் பெயர் கலைகளோடு சம்பந்தப்பட்டதாக அமையும். அவருக்கு 30 வயதில் இருந்து லட்சக்கணக்கான ரூபாய் வியாபார பரிவர்த்தனை இருக்கும். ஜாதகரின் தந்தைக்கு நற்பெயர் இருக்கும். மேலும் அவர் பிரபலமாகவும் இருப்பார் என்று சொல்லலாம். இங்கு புதன் சூரியன் பரிவர்த்தனை, அதாவது இடமாற்றம் இருக்கின்றது. புதன் வீட்டில் சூரியன் இருக்கின்றார், சூரியன் வீட்டில் புதன் இருக்கின்றார். இந்த சூரியன் தந்தையை குறிப்பவர், அதாவது இந்த ஜாதகரின் தந்தையை குறிப்பவர். அவர் கேதுவோடு இடமாற்றம் மூலம் கேதுவோடு தொடர்படுகின்றார்.
இதனால் இந்த ஜாதகரின் தந்தை மிகவும் பிரபலமாக இருப்பார் என்று சொல்லலாம். 28-30 வயதுகளில் வெளியூர் பயணங்கள் ஏற்படும். வரும் மனைவி நன்றாக படித்தவராக இருப்பார். கலை பிரியராக இருப்பார். ஏனெனில் சுக்கிரன் மனைவியை குறிப்பவர். அந்த சுக்கிரன் சந்திரனோடு தொடர்படுகின்றார், புதனோடு தொடர்படுகின்றார். சமையலில் வல்லவராக தூரத்து பெண்ணாக இருப்பார். பெண் நண்பி வேறு சமூகத்தை சேர்ந்தவராக இருப்பார். தொடக்கத்தில் அவரது சகோதரிக்கு குடும்பத்தில் பிரிவினை ஏற்படும். அவதூறு, குற்றச்சாட்டு, தேவையற்ற செலவுகள் மற்றும் தகராறுகள் போன்றவை இருக்கும். அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் இருக்கும். ஜாதகருக்கு இந்த ஜாதகருக்கு முன்னோர்களின் சொத்துக்கள் தவிர சொந்த வீடும் இருக்கும். 34 வயதுக்கு பிறகு அவர் பலமான வாழ்க்கையை அனுபவிப்பார். பெற்றோரின் நலத்துக்காக அவசியம் கடவுளை வணங்குவார். 33-37 வயதுக்கு பிறகு நல்ல பொலிவுடன் விளங்குவார். அவர் 27, 32, 42 மற்றும் 53 வயதுகளில் இந்த ஜாதகருக்கு உடல்நல குறைவு ஏற்படும். எதிரிகளால் தொந்தரவுகளை அனுபவிப்பார். இவருக்கு ஒரு ஆண் குழந்தையும் 2 பெண் குழந்தைகளும் பிறக்க வாய்ப்புள்ளது. இவர் 73 வயது வரை வாழ்க்கையை அனுபவிப்பார். சனி பிளஸ் ராகு பிளஸ் சுக்கிரன் பிளஸ் குரு, இந்த சேர்க்கை இந்த ஜாதகத்தில் இருக்கின்றது. செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவர். ஜாதகருக்கு ஆரம்ப காலத்தில் அனுகூலமான காலமும் பின்னர் நல்ல முன்னேற்றம், அதன் பின் நடுத்தர வளர்ச்சி, இறுதியில் சராசரி என அவருடைய வாழ்க்கையில் படிநிலைகள், அதாவது வளர்ச்சி படிநிலைகள் இருக்கும். ஜாதகருக்கு தெய்வீக குணம் இருக்கும். வேறு வழிகளில் இவரது செல்வம் அதிகரிக்கும் என்று சொல்லலாம். ஏனெனில் இங்கு சனியோடு ராகு சம்பந்தப்படுகின்றார், சுக்கிரன் சம்பந்தப்படுகின்றார், இங்கால குரு ஜாதகரை குறிக்கிறது. அப்போ இந்த சனி ராகு சுக்கிரன் சேர்க்கை குருவோடு சம்பந்தப்படும் போது இது ஆண் ஜாதகம் என்பதனால் இவருக்கு வேறு வழிகளில் செல்வம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இவர் பல்வேறு வகையான வாகனங்களை வைத்திருப்பார். அழகான மாளிகைகள் இவருக்கு இருக்கும் மற்றும் இவருக்கு நிர்வாக அதிகாரம் இருக்கும், அந்த திறமை இருக்கும். ஜாதகருக்கு குறைந்தது 2 பிரச்சனைகள் இருக்கும். 24-25 வயதிலிருந்து நல்ல காலம் தொடங்கும். பிரமுகர்களின் ஒத்துழைப்பு ஜாதகருக்கு கிடைக்கும். அவர் கடவுள் பக்தியை அந்த கடவுள் பக்தியில் அவர் ஒரு குறிப்பிடத்தக்க ஒருவராக இருப்பார் என்று சொல்லலாம். ஜாதகருக்கு சந்ததி இருக்கும். அழகான கலை பொருட்களோடு சம்பந்தப்பட்ட வணிகம், அதாவது பிஸ்னஸ் இருக்கும். நீண்ட தூர பயணங்கள் இவருக்கு இருக்கும். 34-38 வயதில் நிலங்கள், மாளிகைகள் இந்த ஜாதகருக்கு இருக்கும் என்று சொல்லலாம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சகோதரிகள் முன்னேற்றத்தில் சில தடைகளையும் இடைவெளிகளையும் சந்திப்பார்கள். சகோதரிகள் நிதி இழப்பை சந்திப்பார்கள். மற்றவர்களின் பழி சொல்லுக்கு ஆளாவார்கள். இவரது மகள்கள் கடவுள் பக்தியுடன் கல்வியில் முன்னேறுகிறார்கள் என்று சொல்லலாம். குடும்பத்தில் சில காலம் சச்சரவுகள் ஏற்படும். ஜாதகர் மாளிகைகள், சுபகாரியங்கள், முன்னேற்றம் போன்றவற்றை அனுபவிப்பார். 44, 45 மற்றும் 48 வயதுகளில் அவர் நீண்ட தூர பயணம் மேற்கொள்வார். 54-55 வயதுகளில் ஜாதகருக்கு சில சர்ச்சைகள் இருக்கும். ஆனாலும் இந்த 54-55 வயதிலிருந்து ஜாதகரின் சொந்த மற்றும் முழு குடும்பம் சாதகமான பலன்களை அனுபவிக்கும் அந்த காலம் ஏற்படும். முன்னர் மோசடி செய்யப்பட்ட சில சொத்து மற்றும் நிதி திரும்ப பெறப்படும். இவரது 62-63 வயதுகளில் மருத்துவர்களின் ஆலோசனையின் பேரில் அறுவை சிகிச்சை செய்வார். 64 முதல் 70 வயதுகளில் அவரது பிள்ளைகள் மற்றும் பேர குழந்தைகளின் முன்னேற்றம், செழிப்பை இந்த ஜாதகர் காண்பார். ஜாதகர் 74-75 வயது மற்றும் 80-81 வயதுகளில் வளமான நல்ல சுப பலன்களை அனுபவிப்பார் என்று சொல்லலாம்.